வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்பி காட்ச் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் நடிகர் அஸ்வினி நம்பியார் அவங்க மலையாள சினிமாவோட நடந்த ஒரு அனுபவத்தை பகிர்வாக இந்த வீடியோவில் நாங்கள் பேசுகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எஸ்பி காட்ச் யூடியூப் டைம் விசிட் பண்ணினா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் காமெண்ட்ஸை யூடியூபுக்கு கீழே. இந்த விவாதம் மூலம், அதாவது அஸ்வினி நம்பியார் நடந்த இந்த விவாதம் மூலம் சினிமா துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால், அவர்களின் தைரியம் மற்றும் சமூகத்தின் பார்வை போன்ற பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அஸ்வினி நம்பியார் தமிழ் சினிமாவில் பாரதி ராஜா இயக்கிய புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலம் அறிமுகமானவங்க. இந்த படம் கிராமிய வாழ்க்கையை மையமாக சமூக அழகாக வெளிப்படுத்தி அஸ்வினியின் நடிப்பு பலரின் மனதை கொள்ளை கொண்டது. அதன் பிறகு கிழக்கு சீமையிலே, அச்சமில்லை போன்ற படங்களில் தன்னுடைய நடிச்சிருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு சிங்கப்பூர் செட்டிலான அஸ்வினி சீரியல்கள் மற்றும் குறும்பு படம் நடிச்சு வந்தாங்க. தற்போது சூழல் 2 என்னும் ஒரு வெப் சீரிஸ்ல கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ், கௌரி கிஷன் போன்ற நடிகர்களுடன் நடித்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் ஒரு OTT தளங்களில் பெரிய வரவேற்பு. ரீசெண்டா அவங்க சொன்ன ஒரு விஷயம், டிரெக்டரோட நடந்த சம்பவத்தை பத்தி. அஸ்வினி நம்பியார் ஒரு யூடியூப் சேனலை கழித்த பட்டியல தனது வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவம் மலையாள சினிமா துறையில ஒரு மிக பிரபலமான இயக்குனரும் குறிப்பிட்டு அவங்க கூறுகையில், மலையாள சினிமாவில் உள்ள பெரிய இயக்குனர் படம் குறித்து விவாதிப்பதற்கான என்னை அவரது அலுவலகத்திற்கு வர சொன்னாங்க. எப்போது நான் ஷூட்டிங் செல்லும் போது என் அம்மாவோட இருப்பேன். ஆனால் அம்மா உடல்நிலை சரியில்லாதனால அவங்க என்னுடன் வர முடியல. நான் மட்டும் தனியாக அந்த இயக்குனரின் அலுவலகத்துக்கு. அங்கு அவர் என்னுடன் தவறாக நடந்து கொண்டார். நான் என்ன செய்வது என்று புரியாம அதிர்ச்சியில் அந்த வயதில் அவங்க யார் தப்பா நடந்து கொண்டாங்க என்று புரிந்து கொள்ளவே அவங்களுக்கு நேரமானது. இச்சம்பவம் அஸ்வினியின் மனதில் மிகவும் ஆழமான தாக்கத்துக்கு. ஆனால் அவங்க அது தனது அம்மாவிட உடனடியாக பிறகு அவங்க மனநிலையை கொண்டு உண்மையில் எந்த தவறும் இல்லை, அவர் தான் தவறு செய்தார் என்று கூறி அவர் தைரியம் மற்றும் மன உறுதி. இந்த சம்பவத்திற்கு பிறகு எதையும் எதிர்கொள்ளும் தைரியம். அவங்க கூறுகையில், அந்த இயக்குனரை நான் பிறகு நேரில் சந்திக்கல, ஆனா இப்போது அவர் நேரில் சந்தித்தாலும் எப்படி இருக்குதா இல்லாமல் பேச நெகட்டிவிட்டியை மனசுக்குள்ளே வச்சிருந்தா அதை என்னத்தானே பார்த்து. இந்த வார்த்தைகள் அஸ்வினியின் மன உறுதியும் நேர்மையான சிந்தனையும் பிரதிபலிக்கின்றன. அவர் தனது பயன் மூலம் பலருக்கு இந்த மாதிரி சினிமா துறையில பெண்கள் எதிர்கொள்ளும் சவால் என்னன்னு கேட்கும் ஒரு உதாரணம். பெண்கள் எதிர்கொள்ள ஒரு முறைக்கு சினிமா துறை பலரின் கனவுகளை நிறைவேற்றும் இடமாக இருந்தாலும் அதில் உள்ள அடுக்குமாடி சிக்கல் பலருக்கு தெரியாது. பெண்கள் சினிமா துறையில் நடிப்பதும் அல்ல, இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப போன்ற பல்வேறு பாத்திரங்கள் இருந்தாலும் அவங்க பல சவால்களையும் எதிர்நோக்குறாங்க. இந்த சவால்கள் சில நேரங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையும் பாதி கடுமையாயிருக்கு. சமூகத்தின் பார்வைன்னு கேட்டீங்கன்னா, அஸ்வினியின் சம்பவம் சமூகத்தின் பார்வையை மாற்ற வேண்டுகிறாங்க. பெண்கள் தவறான நடத்தை உட்படும் சமூகம் அவர்களை குறைத்தி அதற்கு பதிலாக அவங்களுக்கு ஆதரவாக நின்று தைரியம். அஸ்வினி நம்பியார் தனது அனுபவத்தை ஷேர் செய்து பலருக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தைரியம், உங்கள் மேல் எந்த தவறும் இல்லை, தவறு செய்தவர்கள் தான் மாற அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க guys? உங்க கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம எஸ்பி காட்ச் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விஷயம்.